பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரோட மூக்க உடைச்சு அனுப்புன சவுதி பிரின்ஸ். சவுதி அரேபியா மேல ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வருது. இந்த நிலையில தான் சவுதி அரேபியா கூட போட்ட பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் அடிப்படையில ஈரானை தாக்கட்டுமா அப்படின்னு பாகிஸ்தான் கேட்டிருக்கு. இத கேட்டு கொந்தளிச்ச சவுதி அரேபியா பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரோட மூக்க உடைச்சிருக்கு. ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர ஆரம்பிச்சு தாக்குதல் நடத்திட்டு வருது. இதுக்கு பதிலடியா ஈரான் அமெரிக்காவோட பாதுகாப்பு படை தளங்களை குறிவச்சு தாக்குதல் மேற்கொண்டு வருது. சவுதி அரேபியா உட்பட பல்வேறு அரபு நாடுகள் ஈரான் தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பவும் போர் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. சவுதி அரேபியா இருக்கக்கூடிய அமெரிக்காவோட விமானப்படை தளத்தை குறிவச்சு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சு. அந்த ஏவுகணைய சவுதி அரேபியா இடைமறிச்சு தாக்கி அழிச்சுது. ஈரானோட தொடர் தாக்குதலால சவுதி அரேபியா பதற்றத்துல இருக்கு. இதுக்கிடையில தான் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவா பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் களமிறங்கியிருக்காரு. சவுதி அரேபியாவுக்காக ஈரானை தாக்க அவர் தயார் அப்படின்னு சவுதி அரேபியா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு சவுதி அரேபியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் காலித் சல்மான சந்திச்சு பேசியிருக்காரு. ஆனா பாகிஸ்தானோட உதவிய சவுதி அரேபியா ஏத்துக்கல. இந்த சந்திப்புக்கு பின்னாடி சவுதி அரேபியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் காலித் சல்மான் அசீம் முனீர் கூட சந்திச்ச போட்டோவை தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அதுல பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் கூட சந்திப்பு நடந்துச்சு. எங்களோட பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு உட்பட்டு சவுதி அரேபியா மீதான ஈரானோட தாக்குதல்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை பத்தி விவாதம் பண்ணோம். இந்த சமயத்துல இந்த மாதிரி கூட்டு நடவடிக்கைகள் பிராந்தியத்தோட பாதுகாப்பு அப்புறம் நிலைத்தன்மைய சீர்குலைக்கும் அப்படிங்கறத வலியுறுத்தணும். அதோட ஈரான் தன்னோட தவறான கணக்கீட்டை மறந்து அறிவார்ந்து செயல்படும் அப்படின்னும் சொன்னோம். இது மூலமா உங்களோட உதவி எங்களுக்கு தேவையில்ல, ஈரான் பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சவுதி அரேபியா பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரோட மூக்க உடைச்சு அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் உதவி செய்ய முயன்றதோட பின்னணியில முக்கியமான விஷயம் இருக்கு. இருந்தாலும் இந்த எக்ஸ் பதிவுல சவுதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஈரான் தன்னோட தவறான கணக்கீட்டை மறந்து அறிவார்ந்து செயல்படணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது ஈரானுக்கான வார்னிங்கா பார்க்கப்படுது. ஏன்னா தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா ஈரான் நினைச்சு கூட பார்க்க முடியாத செயலை சவுதி அரேபியா செய்யலாம் அப்படிங்கறத இந்த வார்த்தை மூலமா ஈரான் சொல்லியிருக்கிறதா சர்வதேச அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது போன வருஷம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சவுதி அரேபியாவுக்கு போனாரு. சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்ல அந்த நாட்டோட பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான சந்திச்சு பேசினாரு. அப்போ இரு நாடுகள் இடையில பரஸ்பர பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் சவுதி அரேபியா தன் மீதான தாக்குதலா எடுத்துக்கும். அதே மாதிரி சவுதி அரேபியா மீதான எந்த ஒரு தாக்குதலையும் பாகிஸ்தான் தன் மீதான தாக்குதலா எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மேல யாராவது தாக்குதல் நடத்தினா சவுதி அரேபியா பதிலடி கொடுக்கும். சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும். இந்த ஒப்பந்தத்தோட அடிப்படையில தான் சவுதி அரேபியாவிற்கு உதவி செய்ய பாகிஸ்தான் போச்சு. ஆனா சவுதி அரேபியா ஈரான் கூட மோதலை கடைபிடிக்க விரும்பல. எப்படியாவது போர் பதற்றத்தை குறைக்கணும் அப்படின்னு விரும்புது. இது தொடர்பா சவுதி அரேபியா நேரடியா ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. இதனால பாகிஸ்தானோட உதவிய சவுதி அரேபியா ஏற்க மறுத்து அசீம் முனீரோட மூக்க உடைச்சு அனுப்பியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.